வாங்க, இது நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு திடல் மாதிரி ஒரு இடம் கிடக்கு. அங்கே வந்து ஒரு 2-3 விஷயம் நான் உங்களுக்கு அருமையான விஷயம் காட்ட போகிறேன். வாங்க போவோம். இது வந்து நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு பெரிய இலந்தை மரம். இது வருஷம் கொஞ்சம் காய் கொடுக்கும். பட் இந்த வாட்டி ரொம்ப காய் இல்லை. இதில் வந்து காவலி கொடி படர்ந்து அப்படியே இந்த மரத்தை போட்டு அமைக்கி வச்சிருக்கு. இது வந்து காட்டு கருவேல மரம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த காட்டு கருவேல மரம் இது. இதனுடைய காய்கள் வந்து கால்நடைகளுக்கு மிகச்சிறந்த ஒரு உணவு. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஆடு மாடெல்லாம். அந்த இதில் உள்ள காய் பழுத்து கொட்டுறப்ப நிறைய மாடுகள் வரும் இங்கே இந்த பழத்தை பொறுக்கி சாப்பிட்றதுக்காக. இந்த வாட்டி அது பழம் பழுத்து கொட்டும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். நாட்டு கருவேல மரத்தினுடைய காய் வந்து நமக்கு அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதெல்லாம் நாங்கள் பொறுக்கிட்டு வந்து டீ மாதிரி போட்டு கொதிக்க வச்சு சாப்பிடுவோம். இப்போ இங்கே இதில் வந்து 2-3 விஷயம் நம்ம எடுக்க வந்திருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மஞ்சனத்தி அப்படிங்கிற நுணா மரத்து மேலே ஒரு கோவக்கொடி போய் நல்லா இப்போ அதில் பறிச்சோன்னா ஒரு 1.5 கிலோ போல் நம்ம கோவக்காய் பறிக்கலாம். நாட்டு கோவக்காய். நான் வந்து கோவக்காய் எங்கே பார்த்தாலும் விட மாட்டேன். கொஞ்சம் சேகரித்து இப்போ வந்து நாட்டு கோவக்காயை வந்து தயிரில் ஊற போட்டு நம்ம வத்த போட்டு வச்சுக்கலாம். அதுக்காக இது வந்து சிறுபுலா செடின்னு சொல்கிறது. இந்த செடி தான் வந்து இங்கே பாருங்க, இதை வந்து சின்ன பிள்ளையில நம்ம என்ன செய்வோம், இதுலேருந்து இந்த பழத்தை பறித்து இங்கே பாருங்க இங்கு பழம்னு சொல்லுவோம் அதை. இது வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க இயற்கை தலைமுடி சாயம் தயார் பண்ணுறதுக்கு இதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இது வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்ப உதவுற ஒரு விஷயம். அதோட கிட்னிக்கு, அதாவது சிறுநீரகத்தை பாதுகாக்கிற இயற்கை மூலிகைகள்ல இதுவும் ஒரு முக்கியமான மூலிகை. இதை பத்தி நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவே நான் போடுறேன். இப்போ இதுல இங்க இன்னும் என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து இங்க ஒரு பழம் பறிக்கிறதுக்காக வந்திருக்கோம். எல்லாருமே வந்து நம்ம சின்ன வயசுல வந்து அந்த பழத்தை நம்ம பறிச்சு சாப்பிட்டுருப்போம். என்னோட ஏஜ் குரூப்ல உள்ளவங்களுக்கும் தெரியும், 90s கிட்ஸுக்கும் தெரியும் இந்த சூரப்பழம் அப்படிங்கிறது. இது வந்து சூரப்பழம் பாருங்க, இதுதான் சூரப்பழம்னு சொல்றது. இது வந்து நியர்லி இளந்த மரம் மாதிரியே இருக்கும். இது நிறைய காய்ச்சிருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் இந்த பக்கம் வந்து. இன்னைக்கு யதார்த்தமா நான் இங்கே வரும்போது இது உள்ள வந்து நான் இந்த சூரப்பழத்தை நான் பார்த்துட்டேன். இங்கே பாருங்க, இது வந்து செங்காய். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து நாளைக்கு பழுத்துரும். இது அவ்வளோ டேஸ்ட்டு. இது உங்களுக்கு நான் பழமே காட்டுறேன் பாருங்க. அதாவது சூரப்பழம் வந்து காய் வந்து இப்படி இருக்கும், இழந்த காய் மாதிரியே இருக்கும். ஆனால் பழுத்துருச்சுன்னா கருப்பு நிறமாக மாறிடும். பழம் வந்து கருப்பாக இருக்கும். இங்கே பாருங்க, இதுதான் வந்து பழம். பாருங்க, கருப்பாக இருக்கா? இதுதான் சூரப்பழம். இது சூரப்பழம் பறிக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய பிளேட் இல்லை. இது வந்து கோவக்காய் பறிக்கிறதுக்கான பிளேட்டு. சூரக்காய் இது வந்து கிராமப்புறங்களில் காடு போல் மண்டி கிடக்கும். ரொம்ப அருமையான சுவையுடைய ஒரு பழம். சூரமுள், இளந்த முள் இதெல்லாம் வந்து வௌவால் நடமாட்டத்தை தடுப்பதற்காக கிராமங்களில் கொண்டாந்து வெட்டி கொண்டாந்து கட்டி வச்சுருப்பாங்க. இப்போ ஒருத்தவங்க ஊருக்கு போயிருக்காங்க, ரொம்ப நாளாக அந்த வீட்டில் நடமாட்டம் இல்லை, பூட்டி கிடக்கிற வீடு, வௌவா வந்து அடைஞ்சிரும். அப்படி வந்து வௌவா அடையாமல் இருக்கிறதுக்காக இந்த சூரமுள், காரமுள், இளந்த முள் இதெல்லாம் வெட்டி கொண்டு அங்கங்கே கொத்து தொங்க விட்டுட்டாங்கன்னா அதில் முள்ளில் ரெக்க மாட்டி கிழிஞ்சிரும் சொல்லிட்டு வௌவா கிட்ட வராதுங்க. அதுக்காக இந்த முள்ளு கூட அதுக்கு பயன்படும். பட் இது ரொம்ப கெட்ட பய மரம்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே நான் இப்போ அடுத்த வருஷம் வந்து பார்த்தோம்னா இந்த ஏரியாவே இந்த மரமாக இருக்கும். அப்படியே உள்ளரே வர முடியாது, காடாக மண்டி போயிடும். இன்னொரு இது காட்டுறேன் உங்களுக்கு. நான் உங்களுக்கு அந்த செடியை காட்டிட்டு வந்து நான் பறிச்சுக்கிறேன். இங்கே வச்சுட்டு வந்துடுவா, கீழே பார்த்துவாங்க. இந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து நிறைய மூலிகை செடி கிடக்கும். இதில் பாருங்க, இது வந்து க்ளோஸ்அப்பில் காட்டுங்க. இது வந்து சீந்தில் கொடின்னு சொல்கிறது. இந்த சீந்தில் கொடி வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து மருந்தாக பயன்படுது. இந்த சீந்தில் வந்து நல்ல ஒரு கடுமையான ஜுரம் இருக்கிற டைமிங்கில் இந்த கொடியை பறித்து அந்த அப்படியே இலையோட அப்படியே வெட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு தீனி 2-3 வேளை கஷாயம் மாதிரி குடித்தோம் அப்படின்னாக்க கடுமையான விஷக்காய்ச்சல் கூட இறங்கிடும். அதுக்காக இந்த சீந்தில் கொடி வந்து பயன்படுது. இதில் சீந்தில் இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா தகரை இருக்குது, பெரும்புலா இருக்குது, இதெல்லாம் மருதாணி இருக்குது. இது எல்லாம் வந்து தகரை. இங்கே தகரை அப்படிங்கிறது வந்து சீமை அகத்தின்னு சொல்லுவோம், தகரைன்னு சொல்லுவோம். அது வந்து தோல் வியாதிகளுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்குது இல்லையா, தகரை. அது இருக்குது. இது வந்து இது சும்மா ஆடை ஒட்டி பூண்டுன்னு சொல்லுவாங்க. இது நம்ம போகும்போது இது என்ன ஆகும்னாக்கா அப்படியே நம்ம ட்ரெஸ்ஸில் ஒட்டிக்கும். இங்கே வருங்க, நான் வரேன். அதில் இங்கே பாருங்க, நான் இப்போ அதுக்குள்ளார பூந்து வந்தேன்னா இங்கே பாருங்க, அப்படியே வந்து இதில் இது ஒட்டிடுச்சு. இது ஆடையொட்டி பூண்டுன்னு சொல்லுவாங்க. அதை இது வந்து இதனுடைய ரீப்ரொடக்ஷன் வந்து இப்படி தான் இடம் விட்டு இடம் பரவும். இது ஆடு மாடுங்க மேயும் போது ஆடு மாடுகளோட உடலில் வந்து இது ஒட்டிட்டு அப்படியே வந்து அது ஆடு இன்னொரு இடத்துக்கு போகிறப்போ அங்கே போய் கொட்டி அங்கே முளைக்கும். இது அந்த மாதிரி தான் இனப்பெருக்கமாகும். பட் இது வந்து இந்த ஒரு வருஷம் வந்து இது ரொம்ப நிறைய பரவிடுச்சு. பட் இது வந்து நல்லது இல்லை. இது ஒரு களைச்செடி மாதிரி தான் இது. வாங்க அப்படியே கோவக்காய் பறிக்க போவோம். நம்ம சூரப்பழமும் பறிக்கணும், கோவக்காயும் பறிக்கணும். நிஷா, அலக்க எடுத்துட்டு வரியா? இந்த ஏரியா ஃபுல்லா முள்ளு தான்.
இவ்வளோ பெரிய முள் பாருங்க. இப்போ கொஞ்சோண்டு சூறக்காய் பறிப்போமா, அது அளக்கு வர வரைக்கும் இது இருக்கட்டும். இதில் பறிக்கிற அளவுக்கு பறிக்க முடியாது, அவ்வளோலாம் பறிக்க முடியாது, கொஞ்சம் பறித்து சாப்பிடலாம். நம்ம இது வந்து பழுக்க தினமும் வந்து சூரப்பழம் வேட்டை செய்வோம். பார்த்தீங்களா அது எப்படி முள் மாட்டுதுன்னு, துணியெல்லாம் வந்து மாட்டிடும். அப்படியே இங்கே பாருங்க, இப்படி அசஞ்சோன்னா மாட்டிடும். இதோட முள் அமைப்பு பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்க எப்படின்னா ஒரு முள் வந்து இப்படி, ஒரு முள் இப்படி, ஒரு முள் இப்படி, ஒரு முள் இப்படி, ஒரு சிக்ஸாக்ல இருக்கும். அது முள் பயங்கரமான முள்ளுங்க. இது பார்த்தாலே பயமா இருக்கும். இது கிட்ட போனா நம்மளுடைய முடியோ நம்மளுடைய உடையோ மாட்டாம வரவே வராது, மாட்டிட்டு தான் வரும். செங்காயெல்லாம் நம்ம பறிச்சு கொண்டு போய் வச்சோன்னா பழுத்துரும். பட் பறிக்கும் போதே பாதியை சாப்பிட்ருவோம்னு வச்சுங்க. சூரப்பழத்தை பறிச்சு கொண்டு போயெல்லாம் வைக்க முடியாது, பறிச்சிட்டு இருக்கும்போதே முடிச்சலாம். ஒரு முள் மாட்டுச்சுன்னா 9 முள் மாட்டிக்குது. இங்கே பாருங்க, இத்தினோண்டு பறிக்கிறதுக்குள்ளே தான் 10 வாட்டி முள் மாட்டிடுச்சு. வாங்க நம்ம கோக்கா பறிப்போம். ரொம்ப நேரமாக அப்படியே ஒரு கையை கூட காலில் என்னமா குத்திக்கிட்டே இருக்கு. தம்பி செருப்பை ஏதோ பதம் பார்த்துருச்சு பாருங்க. முள்ளெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே பாருமா எவ்வளோ பெரிய முள் பாருங்க. ஐயோ எவ்வளோ பெருசு இருக்கு. காலில் 3 விரல்லையும் பஞ்சர் பண்ணிட்டு சுத்திட்டே இருக்கு. இது வருங்க, கிண்ண ரத்தம் வருது. ஓ மை காட், இந்த பார்த்து வரணுமா? இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி எவ்வளோ பெருசு இருக்கு. போங்க அப்படியே பிடிச்சி இழுக்கிறியா? நீ இழுக்கிறியா நான் இழுக்கவா? இழு. இல்லை ஒன்றும் இல்லை, இதுக்கு கொஞ்சம் இழுத்து போடுறேன். உழுவிட்டு ஒன்றும் முன்னாடி கூட ஒரே ஒரு நிமிஷம் சிக்குது மாதிரி. வரேன். ஒன்று பண்ணுமா, அப்படியே அதை தணைச்சி பிடிப்போம். வர முடியாது, வராது. நிஷா நீ காலில் செருப்பு இல்லை நிஷா, முள் இருக்கும். நீ காலில் செருப்பை போடு. இருவா இது வந்து நாட்டு கோவக்கா. நம்ம சைட்லேயும் நான் ஒரு கொடி வச்சுருப்பேன், அதில் வந்து பழம் பழுக்கும். அந்த பழத்தை வந்து பறித்து சாப்பிட்றது எனக்கு பிடிக்கும். இது எல்லாமே இயற்கை நமக்கு கொடுக்குற விஷயம். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். கோவை இலை இருக்குது இல்லையா, இந்த கோவை இலை வந்து சில பேருக்கு வந்து என்ன ஆகும்னா நீர் பிரியாது, நீர் இறங்காது, ரொம்ப வயிறு உப்பி போய் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த டயத்தில் என்ன செய்யணும்னா இந்த கோவை இலையை பறித்து அப்படியே பிச்சு போட்டு தீநீராக்கி, அதாவது கஷாயம் மாதிரி வச்சு குடித்தாங்க அப்படின்னா சாதாரண நீரடைப்புனா உடனே வந்து சரியாயிடும். ரொம்ப கடினமான ஒரு நீரடைப்பு அப்படின்னா இந்த கோவ கொடி இருக்கு பாருங்க, இங்க பாருங்க, அந்த கோவ கொடியை காட்டுறேன். அங்க பாருங்க எவ்வளவு பெரிய கொடி பார்த்தீங்களா. இந்த கோவ கொடியை வந்து அடியில நோண்டி எடுத்தோம் அப்படின்னா நல்ல கிழங்கு இருக்கும், கோவ கிழங்கு இருக்கும். அந்த கோவ கிழங்கை வந்து இடிச்சு போட்டு கஷாயம் வச்சு கொடுத்தோம்னா உடனே வந்து நீர் அடைப்பு சரியாகி நீர் பிரியும் நல்லா. அதே மாதிரி இதை வந்து முருங்கைக்கீரையோட சேர்த்து இந்த கோவை இலையை வந்து தோட்டை சாப்பிடலாம், கீரை கடைஞ்சி சாப்பிடலாம். ஏதாவது ஒரு கீரையோட சேர்த்து இந்த கீரையும் நம்ம சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடலுக்கு குளிர்ச்சி தரும். இன்னும் கொஞ்சம் இருக்கு, பறிப்போமா? இது வந்து கிராமத்துல நிறைய அங்கங்க உங்களுக்கு வந்து கோவக்கொடி படர்ந்து கிடக்கும். இது வந்து அப்படியே இந்த மாதிரி முள்செடிகள் இருக்கிற இடத்துல தான் இது வந்து கோவக்கொடி வந்து படரும். இது படறப்ப நம்ம வந்து இந்த நல்லா காய்ச்சிருக்கிற டைமிங்கா போய் பார்த்து நம்ம வந்து இதை அறுவடை பண்ணிட்டு வரலாம். கீழே என்ன கிடக்கான்னு பார்க்கணும்டா. நம்ம இது இங்கே பாருங்க, ஒரு 3/4 கிலோ இருக்கும், அது அளவுக்கு பறிச்சிட்டோம். இது வந்து பழுத்த பழம். இதை வந்து காலையிலே வந்து குருவிகள் சாப்பிட்டு போயிருப்பாங்க. இதை நம்ம எடுத்துப்போம். இதில் வந்து விதைகள் இருக்கு பாருங்க, இந்த விதை எல்லாம் முளைச்சிரும் நமக்கு. இதை வந்து விதை வந்து நம்ம கொல்லையில் கொண்டு போய் போடுவோம். ஏமாடி இதையும் அலக்கையும் எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா? கீழே எதுவும் கிடக்கான்னு 1-2 கிடக்கான்னு பார்த்துட்டு வரீங்களா? வாங்க நம்ம போவோம். அவ்வளோதான், இதுக்கு மேலே அட்வென்ச்சர்லாம் பண்ண முடியாது. வாங்க ஓடிடுவோம். முடியல, வெயில் வந்து கடுமையாக வந்துருச்சு. இங்கே பாருங்க, இந்த இடத்துல வந்து மரங்கள் அடர்த்தியாக இருக்குது. இந்த இடத்துல அப்படி ஒரு ஏசி வச்ச மாதிரி இருக்குது. அதே அந்த இடத்துல ஒரு 2 அடி தள்ளி வந்து நிற்க முடியல, வெயில் வந்து நிற்க முடியல. இதில் இந்த சீந்தல் கொடின்னு சொல்கிறோம் இல்லைங்க, இந்த சீந்தல் கொடி வந்து இது வந்து ஒரு காயகல்ப மூலிகைன்னு கூட சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, ஆழம் விழுது மாதிரி இது எப்படி விழுது விடுது பாருங்க. இங்கே பாருங்க, இது கொடி 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 கொடியா இது மேலே போய் இது மேலேருந்து
வந்து இது கீழே விழுகும். அப்படியே இந்த கொடியை வந்து சீந்தில் கொடியை மட்டும் ஒன்ஸ் வந்து ஒரு இடத்துக்கு வந்துருச்சுன்னா அந்த சீந்தில் கொடியை வந்து நம்ம வந்து அழிக்கவே முடியாது. ஆனால் வந்து இங்கே பாருங்க, இதை வந்து நம்ம இப்போ வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி அறுத்து வந்து இது வேணான்னு போடுறோம்னு வச்சுங்க, இது காஞ்சி இதுலேருந்து வேர் விடுகும். அதே மாதிரி கீழே வந்து சீந்தில் கொடி நிறைய வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வேற அறுத்து விட்டுறோம்னு வச்சுங்களேன், அந்த கொடி காஞ்சி அந்த ஈரப்பதத்திலேருந்து மேலேருந்து இந்த மாதிரி விழுதுகள் வரும். இந்த மாதிரி பாருங்க விழுது பாருங்க, ஆழம் விழுது மாதிரி இந்த விழுது வந்து இறங்குங்க. இந்த விழுது இறங்கி அப்படியே வந்து இது வேர் கீழே பூமியில பட்டு இதுலேருந்து ஒரு புதிய தாவரம் வந்து இன்னொரு கொடி வந்து முளைக்கும். சீந்தில் அப்படிங்கிறது வந்து ஒரு காயகல்ப மூலிகை. சீந்திலினுடைய மருத்துவ குறிப்புகள் வந்து மருத்துவ பயன்கள் தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க, நிறைய தெரிஞ்சுக்குவோம். இந்த இடம் வந்து எவ்வளவு கூலிங்கா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, நம்ம இது ஒரு கிலோ கூட இருக்கும் போல இருக்கு. நல்ல வெயிட் காயலாம், நல்ல இவ்வளவு திரண்டு இருக்கு பாருங்க. இது வந்து பாருங்க ஒரு கோவ பழம் இருக்கு. பா இனிப்பு காய் வந்து நாக்கில் தண்ட முடியாத அளவு கசக்கும். ஆனால் பழத்தில் வச்சிருக்காம பாருங்க இறைவன் இனிப்பை. அவ்வளோ இனிப்பு பழம் வந்து அவ்வளோ இனிப்பு, ஒரு லைட்டாக ஒரு புளிப்பு இருக்கும் அந்த பழத்தில். ரொம்ப சூப்பர். இப்போ வந்து இது வந்து நாட்டு கோவக்காய், ஹைப்ரிட் கோவக்காய் வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே வந்து ஒரு கிலோ வதக்கி வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு அது டேஸ்ட் இருக்கும். பட் இதில் ஒரு பீஸ் கூட நீங்கள் வந்து இயல்பாக சாப்பிட முடியாது, அந்த அளவுக்கு கசப்பு இருக்கும் இதில். இதை நம்ம என்ன செய்கிறோம்னா அப்படியே 4 நாளாக கீறி நல்லா 1/2 லிட்டர் தயிரை ஊற்றி ஊற வச்சுடணுங்க. இன்னைக்கு காலையிலேருந்து நாளைக்கு காலைல வரைக்கும் நல்லா தயிரில் ஊறணும். அதை எடுத்து போட்டு காய வைக்கணும். திருப்பி ஈவினிங் அதை தூக்கி தயிரிலே ஊற வைக்கணும். ஊற வச்சு திருப்பி காய வைக்கணும். அந்த மாதிரி தயிரில் ஊறி நல்லா காஞ்ச பிறகு அந்த எண்ணெயில் பொரிச்சு பழையதுக்கு தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா ஆஹாஹா தேவாமிர்தமாக இருக்கும். இது கோவைக்காயினுடைய ஒரு மருத்துவ பயன் என்ன அப்படின்னா, தோல் வியாதிகளுக்கு மிகச்சிறந்த ஒரு மருந்து பொருள்னு சொல்லலாம். நம்ம தோல் வியாதிகளை சரி செய்யக்கூடியது. அடிக்கடி நம்ம கோவக்காயை உணவுல சேர்த்து, எது கிடைக்குதோ அந்த கோவக்காயை வாங்கி நீங்கள் உணவுல சேர்த்து. கோவக்காய் வந்து ஹைபிரிட் கோவக்காய் கசக்கவே கசக்காது, பட் அதில் மருத்துவ குணங்கள் ஒரு 50-50 இருக்கும். அதனால கோவக்காயை நீங்கள் எப்பயுமே உணவுல சேர்த்துக்கிட்டே இருக்கணும். வாரத்துக்கு ஒரு வாட்டி வாங்கி சேர்த்துருங்க. இப்போ வந்து இது நான் உங்களுக்கு வந்து என்ன இதில் தயிரில் போடுறதும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். தயிரில் போடுறதும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நீங்களும் இந்த மாதிரி கோவக்காய் பறிச்ச அனுபவங்கள் உண்டா? நீங்கள் கோவக்காயில் என்னெல்லாம் செய்வீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க.